நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறது ஒரு சாதாரண வீடியோ இல்லை. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இவ்வளோ குஷியாக புஜிட்டிக்காக எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்கிறேன். இப்படி இருக்க இடங்க பார்த்துக்கோங்க. இங்கே வந்து காலைல வந்து 9:15 இப்படி இருக்க இடம் கொஞ்ச நேரத்தில் இப்படி இதை விட இப்படியும் ஆக போகுது, இதை விட இன்னும் க்ரௌடாகவும் ஆக போகுது. எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டப்பில் இருக்க ஒரு உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் மாலினி கிராண்ட் கேமனில் இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து பல கிலோமீட்டர் தாண்டி வெளிநாட்டில் இருக்கேன். ஆனால் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோ வந்து 4ஆக பிரித்து போட போகிறேன். 4 பார்ட்ஸ் போட போகிறேன். 4th பார்ட் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் பாருங்கள். இங்கே கிராண்ட் கேமனில் ஆமைகள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க கடலில். அதை தான் பார்க்க வந்திருக்கோம். இவங்க ஆமைங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக டப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஊரில் நான் இருக்க நாட்டில் வந்து இப்போ வந்து 9:30 மணி காலையில். அங்கே ஊரில் என்ன டைம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தண்ணியில் இங்கே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த குழந்தை. தண்ணியில் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. இப்போ இந்த ஆமை ஒரு சவுண்டு போட்டு பாருங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆமையோட சவுண்டு கேட்குறேன். இதோட ஃப்ளிப்பர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. ஆனால் குட்டியோண்டு டப்பில் தான் இருக்குது. அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அது கடலுக்கு போகிறோன்னு அதுக்கான இது வரைக்கும் தெரியவே தெரியாது. இப்போ இவர் சொல்கிறத கேளுங்க. We are from the Cayman Turtle Center, Cayman Turtle Conservation Education Center, and today, in honor of Earth Month, we are doing our annual turtle release. ஃபைனலி இன்றைக்கி நம்ம வந்து டர்ட்டில் ரிலீஸ் பண்ணதை பார்க்குறது தான் வந்திருக்கோம். அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. எவ்வளோ நம்மள எல்லாரும் இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி யாருமே இந்த ஊருக்காரங்க எல்லாம் க்ரூஸில் வந்திருந்தவங்க. நான் இருக்க இந்த நாட்டில் வந்து அடிக்கடி டர்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தது. நான் இருக்க வந்து கரேபியன் ஐலாண்டில் 10 o'clock ஆமையை விடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஆளே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்களேன். எனக்கே ஷாக்கிங்காக இருந்துட்டு எங்கேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட்டுக்கான ஒரு பிளேஸு. அதுக்காக வந்து அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இங்கே வந்திருந்த இவங்க எல்லாருமே டூரிஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல. ஆமை முட்டை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஆமையை ரிலீஸ் பண்ணுறது பார்க்கணுன்றதே எனக்கு ஒரு பெரிய கனவு மாதிரி தான். ஆனால் குட்டி இதை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் பெருசு பார்த்தது எனக்கு இன்னும் மறக்கவே முடியல. இவர் பேசுறதை கேளுங்க. ஆமை வரதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பீச் கொடுத்தாங்க. Roughly 2 months later, they hatch out as little babies about the size of Oreo cookies. So we raise them up until they're this size. And that way they're bigger, stronger, faster. They have a hard shell. These guys here, as I said, they were born and raised at the center. They've never seen the ocean before. This is their first time. So they're going into the wild. ஆனால் இவங்களுக்கு தெரியாது இன்னும் ஒரு சில நிமிஷத்துல இவங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 2ல் இது சாண்டில் வச்சா என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.